வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு இந்தியாவில் பல வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க, சர்ச்சுகள் தாக்கப்பட்டது, சாண்டா கிளாஸ் தாத்தா அந்த வேடம் போட்ட அவர்கள் அடிக்கப்பட்டாங்க. இதுக்கு நான் ஒரு வீடியோ சொன்னேன். இது அமெரிக்கா, வாட்டிக்கன், போப் வரையும் போகக்கூடிய பிரச்சனை. ஏன்னா அமெரிக்கா எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. வாட்டிக்கன் சர்ச் போன்றவங்கெல்லாம் அவங்களுடைய மத பீடம், மத அதிகாரம், மத சுதந்திரம், அவர்களுடைய வழிபாட்டு உரிமை நேரடியாக தாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் சண்டைகள்ங்கிற மாதிரி வெளிப்படையாக அவங்களுக்கு சண்டை நாடுகள், போட்டி நாடுகள்னு இருக்குது. அந்த நாடுகளில் கூட கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அவங்க பண்டிகையை கொண்டாடும் போது டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அநாகரிகமானது. அதை விரும்ப மாட்டாங்க. ஒரு ரமலான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறப்போ போய் முஸ்லீம்கள் தாக்கப்படுவது, தொழுதுகிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, இதையெல்லாம் முஸ்லீம் நாடுகள் மட்டும் இல்லை, பிற நாடுகள் கூட அதை பிற மதத்தினர் கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு மத பண்டிகையை கொண்டாடுறாங்க, அதை தொந்தரவு செய்யணும். ஆனால் இந்தியாவில் ரம்ஜான் பண்டிகையின் போது கொண்டாடப்படும்போது பிரச்சனை பண்ணுறது, பள்ளிவாசலுக்கு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு பச்சை துணி போட்டு மறைக்கிறது, பர்தா போடுவதில் பிரச்சனை வர்றது, முஸ்லீம் வீடுகளுக்கு முன்னாடி புல்டோசரை நிப்பாட்டுவோன்னு சொல்கிறது, 80:20 தான் இங்கே தேர்தல் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக பெரும்பான்மை இந்து மதவாதம் பேசுவது, பர்தா போட்ட பெண்ணை சுற்றி ஜெய் ஸ்ரீராம் சொல்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் தொடர்ச்சியாக அவர்களுடைய வழிபாட்டு உரிமை, உணவு உரிமை, அவர்கள் பொது இடங்களுக்கு செல்லக்கூடிய உரிமைன்னு எல்லா இடத்துலையும் கை வைக்கக்கூடிய வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன், வளைகுடா நாடுகளுடன், ஷேக்குகளுடன், அங்கே உள்ள மன்னர்களுடன் மோடி நல்ல உறவை மெயின்டைன் பண்ணுறாரு. கத்தாருக்கு அடிக்கடி போகிறாரு, அங்கே போய் இந்து கோவிலை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த நிலை பண்ணுறாங்க. ஆனால் வளைகுடா நாடுகள் பாருங்கள், ஒரு அமெரிக்க சார்பு மனநிலையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பாவி முஸ்லீம்களை பற்றிய கவலை கிடையாது. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையிலேயே அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் மத உணர்வை ரொம்ப தூண்டும்போது அங்கு உள்ள முஸ்லீம் மக்களுக்காகவாது, அங்கு உள்ள மத நம்பிக்கையாளர்களுக்காகவாது அந்த மன்னர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ அப்பேற்பட்ட வளைகுடா நாடுகளே, அமெரிக்கா சார்பு நாடுகள் என்று விமர்சிக்கப்படுகின்ற வளைகுடா நாடுகளே கத்தாரில் ஒரு எதிர்ப்பு, இந்த பர்தாவுக்கு எதிர்ப்பு, புல்டோசர் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்ப்பு வந்தோடனே மோடி அதிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கினார். அதற்கு பிறகு இப்போ கிறிஸ்தவர்களிடம் இவங்க வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பீஃபு சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சி, கோமாதா, அது பசுவின் புனிதம், எங்கள் இந்து மத சக்தி, அதையெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புஷ்ஷும் ட்ரம்ப்பும் வந்தால் போட்டி போட்டுட்டு பீஃப் வைப்பாங்க. பணக்கார மேற்கத்திய நாடுகளுக்கு மாட்டை கொன்று அதன் தோலை வச்சு ஷூ இறக்குமதி பண்ணுவாங்க. பண்ணுறது எல்லாமே சங் பரிவார் ஆட்கள், பிஜேபி ஆட்கள் தொழிலுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. உணவுக்காக மாட்டை கொள்றவங்களாம் அடித்து நொறுக்கி கோமாதாவையே கொள்வியான்னு கேட்பாங்க. இந்த இரட்டை நிலைப்பாடை அவ்வப்போது பலரும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. இப்போ இவர்கள் தான் ரொம்ப வெளிப்படையாக கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு போய் இந்த சங் பரிவார் அடிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய நெருக்கடியை சர்வதேச அளவில் மோடிக்கு ஏற்படுத்த போகுது. அமெரிக்காவிலேயே ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு பெரிய நெருக்கடி அல்லது தடைங்கிற மாதிரி உருவாகும். அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ்ஸா, என்ன ஜீவா பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனை இந்தியாவா? ஆர்எஸ்எஸ்ஸு, விஸ்வ இந்து பரிஷத்து, அபினவ் பாரத், இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி விட்டால் நியூயார்க்கில் இந்து மக்கள் கட்சி இருக்குதுன்னு சொல்லுவீங்க போலியே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒரு வகையில் பார்த்தா நீங்கள் கேட்குறது, அங்கே என்ன அர்ஜுன் சம்பத் இருக்காரா, இந்து மக்கள் கட்சிக்கு கிளை இருக்கா அமெரிக்காவில், நியூயார்க்கில், டொரண்டோவில் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் லாபி இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் கூட அமெரிக்கா லாபியை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இல்லை, அந்த அமைப்பு எங்கள் அமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறாங்க. இது பல ஆண்டுகளாகவே இந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் லாபி செய்யக்கூடிய இடத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்குது. லாபினா பார்லிமெண்ட்டில் முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேபினட் மந்திரிகள், இவர்களுடன் நெருக்கமாக லாபி செய்து தீர்மானிக்கிற இடத்துக்கு போகிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு நிறுவனம் இருக்குங்கிறத பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆதாரத்தோடு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு பேரில் இருக்காது. இவங்க சொல்கிறாங்க பணம், ஏகப்பட்ட பணம் அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, ஆர்எஸ்எஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு கிடையாது. பல்வேறு பேரில் ஆர்எஸ்எஸ் பேரை வச்சுக்கிட்டு அதன் வழியாக அவங்க பணம் வாங்கிக்கிட்டு, நன்கொடை வாங்கிக்கிட்டு அமெரிக்காவிலே அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை இங்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் பிரச்சனையாக இருக்குது. ஜப்பானில் கிறிஸ்தவர்களை, இங்கே சாண்டா கிளாஸ், வாரணாசி மோடியோட தொகுதியில் ஜப்பானியர்களை போட்டு அடிச்சிருக்கான். வாரணாசியில் சாண்டா கிளாஸ் தாத்தா போட்டு நின்றவனுக்கு அடி.
அவன் ஜப்பான், அவன் ஒன்றும் அவன் நாட்டுக்குடியை காமிக்கல, இந்திய அரசுக்கு எதிராக செயல்படலை. ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு சாண்டா கிளாஸ் தாத்தா போட்டு விளாண்டுட்டு இருக்கான், அவனை போட்டு இந்த சங் பரிவார் கும்பல்கள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே கிறிஸ்தவ மத பீடத்துக்கு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்கும். இந்த நிலையில் தான் அமெரிக்காவில் மிகப்பெரிய லாபிஸ்டாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குங்கிறாங்க. இப்போ இன்னொரு புள்ளி நீங்கள் கவனிக்கணும். ஒரு புறம் வலதுசாரிகள், இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் அமெரிக்கா மாதிரிய நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, தீர்மானிக்கும் சத்திரியாக இருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரம்ப் போன்றவர்கள் அவங்களுக்கு சாதகமாக கூட இருப்பதாக இருக்கட்டும். மோடியெல்லாம் போய் பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்தார். இன்னொரு புறம் நியூயார்க் மேயராக பதவியேற்றிருக்கக்கூடிய மம்தானி, ரொம்ப நான் எளியவர்களுக்காக இருக்க போகிறேன், வரி அதிகமாக பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் நான் விதிக்க போகிறேன், இங்குள்ள சாமானிய மக்களுக்கு செய்யணும், இல்லாதவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மாதிரியே நான் இலவயங்களை தரப்போகிறேன், சலுகைகளை தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் ரொம்ப ஒரு முற்போக்காகவும் எளியவர்களுக்காகவும் ஒரு சோசியலிச சிந்தனையுடன் செயல்படுகிறார். அந்த மம்தானி இஸ்ரேல் காசா பிரச்சனையிலேயே இஸ்ரேலுக்கு எதிராக பேசியவர். நெதன்யாகு இங்கே வந்தால் கைது செய்வேன் என்று சொன்னவர் யார்? அமெரிக்காவினுடைய அதிபரில் நியூயார்க்கினுடைய ஒரு மேயராக போட்டியிடும் போதே இப்படி ஓப்பனாக சொன்னவர். இப்போ அவரை போன்றவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியாவில் நடக்கும்போது அவர் என்ன முடிவெடுப்பார்னு யோசித்துக்கோங்க. அவர் ஒரு மேயராக இருக்கலாம், அந்த ஊரில் போய் அவர் சக்திக்கு உட்பட்டு அவருடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு என்னெல்லாம் செய்வாரோ கண்டிப்பாக அவர் கொண்டு வருவார். ட்ரம்ப்பே அவருடைய வளர்ச்சி வெற்றியை கண்டு பயந்து போய் கொஞ்சம் மறண்டு போய் தான் இருக்கிறார். இந்த நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெறுவது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறுவது, இதையெல்லாம் வரும்போது அமெரிக்காவிலும் வலதுசாரி இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு குரலும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அதிகார மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். நான் சொல்கிறது வந்து நல்லா கவனித்து பாருங்கள். ஆர்எஸ்எஸ் லாபி அங்கே நடக்குது, மம்தானி ஜெயிக்கிறாரு, இங்கு கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க. மூணையும் ஒரு புள்ளையில் இணைச்சு பார்த்தா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அமெரிக்காவில் தடை, வெளிப்படையான தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனிமே இவங்க வெளிப்படையாக இந்துத்துவ செயல்பாடுகள், ஃபண்டு, நன்கொடை வாங்குவதை கூட நிறுத்தலாம். மம்தானி போன்றவர்களுக்கு சரியான முறையில் கவனத்தையும் ரிப்போர்ட்டையும் அனுப்புனீங்கன்னா நீங்கள் இந்த இந்துத்துவ அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் வெறுப்பரசியல் பண்ணுறாங்க, அப்பாவி கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க, மத மாற்றத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஏன் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதையும் சேர்த்து அனுப்பலாம். ஏன்னா அங்கே ட்ரம்ப் இல்லை, இப்போ மம்தானிக்கு. ஸோ அப்படி ஒரு நெருக்க வரும்போது ட்ரம்ப்பே ஒரு சோசியலிஸ்டாக தான் செயல்படணும், வேறு வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளே இருக்குது. அதுதான் மக்கள் சக்திங்கிறது. இப்போ அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ்ஸா, அமெரிக்காவில் இந்து முன்னணியா, அமெரிக்காவில் விஹெச்பியா, என்ன காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சொல்வது எல்லாமே ஆதாரங்களும் கூடியது. அதாவது ஐடிஆர்எஃப் நிறுவனம் அமெரிக்காவின் பல்வேறு மாநில அரசுகளிடம் தங்களுக்கு வரி சலுகைக்கான சான்றிதழ் கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த ஐடிஆர்எஃப் நிறுவனம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்எஸ்எஸ் தான். இந்திய வளர்ச்சி மற்றும் புனர்வாழ்வு நிதியம், அதாவது இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவில் 1989 பதிவு செய்யப்பட்டது. அந்நாட்டு வரிச்சலுகைக்கான சட்டம் 501(2)(3) பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த நிறுவனத்தின் நோக்கமாக இந்தியாவின் கிராம வளர்ச்சியெல்லாம் கொஞ்சம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள ஏழைகள், கிராமப்புறங்கள் வளரணும், பழங்குடியினர் நலன், ஏழைகள் நலன் என்பவை நிர்மாணிக்கப்பட்டன. அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகளில் வளரும் நாடுகளுக்கான நலத்திட்ட உதவிங்கிற பேரில் என்ஜிஓ மாதிரி செயல்படுகிற ஒரு அமைப்பு. அது 2000 ஆண்டில் 3.8 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் இந்த பழங்குடியினர், ஆதி திராவிடர், அங்கு உள்ள கிராமப்புற ஏழைகள், பெண்கள் படிப்பு, ஹெல்த்து, இந்த பேரை சொல்லி அவங்க வசூலிச்சிருக்கிறாங்க. அவுட்லுக் வார இதழ் கட்டுரை, இது அவுட்லுக்கில் ஆதாரத்தோடு வந்திருக்கு. இந்த நிறுவனத்துக்கும் சங்பார் அமைப்புக்கும் உள்ள தொடர்புகளை அம்பலமாக்கி இருந்தது. அதே அவுட்லுக்கில் இவ்வளோ தொகை இவங்க அமெரிக்காவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி வாங்காமல் ஐடிஆர்எஃப் அப்படிங்கிற பேரை சொல்லி இதை வாங்கியிருக்காங்கன்னு அவுட்லுக் வார இதெல்லாம் இது வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை திட்டவட்டமாக ஆர்எஸ்எஸ் மறுக்குது. தங்களுக்கும் எந்த இசத்துக்கும் தத்துவத்துக்கும் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அந்த மறுப்பு அறிக்கை கூறியது. ஆனால் ஆவணங்களை துல்லியமாக பரிசீலித்து பார்த்தபோது ஐடிஆர்எஃப்க்கும் சங் பரிவாருக்கும் உள்ள நெருக்கமான தொடர்புகள் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. ஐடிஆர்எஃப் நிறுவனம்ங்கிறது பயங்கரமாக மாகாணங்களில் இந்த மாதிரி சேவை செய்கிறவங்கிற பேரில் வாங்கியிருக்கிறாங்க. அவர்கள் இந்தியாவில் கீழ்காணும் 9 முக்கிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களின் பிரதிநிதியாக செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது டீட்டெயிலாக வந்துருச்சு. வரிச்சலுகையோடு பணம் வாங்கியிருக்காங்க. வாங்கி இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க பாருங்கள். விகாஸ் பாரதிங்கிற ஒரு அமைப்பு, இது மெயினாக பீகாரில் செயல்படக்கூடிய அமைப்பு. சுவாமி விவேகானந்தா கிராம வளர்ச்சி கழகம், இது தமிழ்நாட்டிலே இருக்குது. சேவா பாரதிங்கிற அமைப்பு டெல்லியில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய அமைப்பு. ஜனசேவா வித்யா கேந்திரா, இது கர்நாடகத்தில் இருக்குது. வனவாசி கல்யாண் ஆசிரம்,
மத்திய பிரதேசத்தில், வனவாசி கல்யாண் ஆசிரம் குஜராத்தில், வனவாசி கல்யாண் ஆசிரம் நாகர் ஹவேலி குஜராத் மகாராஷ்டிரா இடையே அமைந்துள்ள டாமன் டைவி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதி. கிரிவாசி வனவாசி சேவா உத்தரப்பிரதேசம், தேஷ்பாண்டே வனவாசி வஸ்திகா மகாராஷ்டிரா. மேற்குறிப்பிட்ட நான் குறிப்பிட்ட நிறுவனங்களை எல்லாம் கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் தமிழ்லையோ ஆங்கிலத்திலோ அடித்து அதனுடைய பணி என்னன்னு நீங்கள் தொடர்பு கேளுங்க. இது அமெரிக்காவோட தொடர்புடைய இல்லாதான்னு தெரியும். அமெரிக்காவிலேருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்புகள் அனைத்தும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள். ஆர்எஸ்எஸ் நேரடியாக அவங்க முகத்தோடு வரமாட்டாங்க, இந்த பேரில் தான் வருவாங்க. இந்த 9 நிறுவனமும் பணம் வாங்கியிருக்குங்க. ஆனால் ஐடிஆர்எஃப் அப்படிங்கிற பேரில் வாங்கியிருக்கிறாங்க. வரிச்சலுகையோடு இவங்க எல்லா விஷயத்தையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமெரிக்கன் லாபி, அமெரிக்காவிட்டிருந்து என்ஜிஓ ஃபண்டு பணம் எல்லாமே வாங்கிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குறவங்க யாரு? கிறிஸ்துவ மிஷினரிகளும் அரபு நாட்டிலிருந்து பணம் வாங்குற முஸ்லீம்களும் தான் இந்த நாட்டுக்கு தொடர்புடையவர்கள். இவங்களுக்கு அரபு நாட்டிலிருந்து பணம் வருது, அமெரிக்காவிலிருந்து பணம் வருதுன்னு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சும்மா போகிற போக்கில் விமர்சிக்கின்ற இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வேறு வேறு பேர்களில் ஐடிஆர்எஃப், அது இது, விஸ்வபாரத், சேவா பாரதி, கல்யாண் ஆசிரமம், தலித்து, பழங்குடியினர் எதேதோ பேரை சொல்லி அமெரிக்காவில் நாங்கள், ஏன்னா இந்த மாதிரி நேமில் தான் பணம் வாங்க முடியும். மத மாற்றத்தை தடுக்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் அமெரிக்கா கண்ட பணம் வாங்க முடியுமா? சர்ச்சுகளை இடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பணம் வாங்க முடியுமா? ரொம்ப ஏதோ நீங்கள் ஒரு அமெரிக்கா இந்த மாதிரி வளரும் நாடுகளுக்கு ஏதோ செய்யுது, இவ்வளோ வசதிகள். ஏற்கனவே இந்த தேர்தலில் வாக்காளர்களை ரெட்டிப்பாக்க போகிறோன்னு சொல்லி ட்ரம்ப்கிட்ட பணம், அமெரிக்காட்ட பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு போட்டு கொடுத்தாரு தெரியுமா மோடியை. எங்ககிட்ட ஏற்கனவே ஏதோ நீங்கள் எலெக்ஷனில் திரும்பலும் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவர் போட்டு தான் கொடுத்தாரு ட்ரம்ப் மோடியை. உங்களுக்கு நினைவு இருக்கா? இது ஒரு 6-9 மாதத்துக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்தது. ட்ரம்ப் வந்தோடனே இது குறித்து கூட ஜீவா டுடேல நிறைய நேர்காணல்கள் செஞ்சோம். ஸோ அமெரிக்காவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இருக்கிறது. அது நேரடி லீகலாக நாங்கள் வாங்குறோங்கிற பேரில் இல்லீகலாக பல்வேறு பொய்களை, உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்லி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில்தான் நம்ம எதை பார்க்குறோம்னா, கிறிஸ்மஸ் விழாக்களில் கிறிஸ்தவர்களை தாக்குறதையும், இது வாட்டிக்கனுக்கு போன ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பேசணும். இப்போ இவர்களுக்கு என்ன சிக்கலாக இருக்குன்னா, ட்ரம்ப் மட்டும் இல்லை, இப்போ மம்தானியும் அமெரிக்க அரசியல் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறார். அவர் அடுத்த அதிபரா அப்படிங்கிற விவாதம் நடக்குது. அது சட்டப்படி, அமெரிக்க சட்டப்படி அது வாய்ப்பு இருக்காங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ஒரு முஸ்லீம், ஒரு ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் சேர்ந்தவர், ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், ஒரு ஐரோப்பியர் அல்லாதவர், ஒரு அமெரிக்கர் கான்செப்ட்லேருந்து வெளியே இருக்கிறவங்க, அவங்க அந்த மண்ணில் முக்கியத்துவம் பெறுவதும் அவர்களுக்கு மக்களிடம் ஆதரவு கிடைப்பதும், வெள்ளை நிற வெறியரான ட்ரம்ப் கட்சிக்கு அங்கே 3ஆவது இடத்துக்கு போவதும் பார்த்தீங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு மம்தானி அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார். மம்தானியை முஸ்லீமாக அங்கே யாரும் பார்க்கல. ஒரு யூத் கிரியேட்டிவிட்டியான, ஒரு வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கின்ற, வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒரு செக்குலர் யூத், ஒரு சோசலிஸ்ட் யூத், இப்பேற்பட்ட இளைஞர் தான் வேணும்னு அமெரிக்க மக்கள் முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த அமெரிக்க மக்கள் மம்தானி பக்கம் நிற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. மம்தானி அடுத்த அமெரிக்க அதிபரான சிந்திக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே வலுவாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்வதற்கான எல்லா முகாந்தரங்களும் செயல்பாடுகளும் இப்போ ரொம்ப சரியாக இருக்குது. கிறிஸ்மஸ் விழாவிலேயே கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க. ஜப்பான்காரர் ஒருத்தரை கிறிஸ்மஸ் விழாவில் தாக்கப்படுறாங்க. இந்திய கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க. சர்ச்சுகள் தாக்கப்படுது. ஏற்கனவே மணிப்பூரில் கிறிஸ்தவ பிரச்சனையாக அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. அமெரிக்க நீதிமன்றமே உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களுக்கு எதிராக, மைனாரிட்டிக்கு எதிராக அந்த ஒரு கோவில் நிகழ்ச்சி, மத நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டதை கண்டித்து பேசியிருக்கு. அப்போ இதெல்லாம் சேரும்போது ஒரு சோசியலிச சிந்தனை கொண்டவரும் அங்கே அதிகார மையத்தில் தீர்மானிக்கிற இடத்துல வரும்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கே தடை விதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேயே 2 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு தான். உங்களுக்கு சுதந்திர முதல் தேர்தலுக்கு போதே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுது. கிடைச்ச உடனே, தேர்தலுக்கு முன்பே, சுதந்திரம் கிடைச்ச 47-48 வாக்கிலே தடை செய்யப்படுது. அதற்கு பிறகு எமர்ஜென்சி காலத்தில் தடை செய்யப்படுது. இப்போ அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இது மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏற்கனவே குஜராத் கலவரத்தை முன்னிட்டு அவர் அமெரிக்கா மாதிரி நாடுக்கு வரக்கூடாதுன்னே ஒரு தடை இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிலையில் இதையெல்லாம் பழசெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜப்பான் மாதிரியான நாடுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு மூலப்பொருட்களினுடைய சந்தையாக இருக்கிறது. எந்த எலக்ட்ரானிக் எந்த பொருளாக இருந்தாலுமே ஜப்பானினுடைய எலக்ட்ரானிக்ஸுங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் போகுது. அப்படி ஒரு சந்தையை உருவாக்க வைக்கக்கூடிய ஜப்பான்காரர்களை இங்கே தாக்குறாங்க மதவெறியுடன். அவர் ஒன்றுமே செய்யலை. கிறிஸ்மஸ் வருது, உலகமே கொண்டாடுதுன்னு ஒரு சாண்டா கிளாஸ் போட்டுன்னா அடி.
அப்போ ஜப்பானிலும் இது இந்திய உறவை பாதிக்கும், மோடி உறவை பாதிக்கும். அமெரிக்காவில் தத்துவார்த்த ரீதியாக இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் உறவையே அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ மம்தானிக்கு இன்னும் சரியான ரிப்போர்ட்லாம் சரியாக போகும் பட்சத்தில் ஏற்கனவே ட்ரம்ப் எதிர்ப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, வெள்ளை நிற ஆதிக்கத்துக்கு எதிர்ப்புங்கிற மனநிலையில் இருக்கின்ற மம்தானிக்கு இதுவும் சேர்ந்தால் அவருடைய சோசியலிச அரசியலில், அவருடைய இம்பீரியலிச எதிர்ப்பு அரசியலுக்கு இது வலு சேர்க்கும் விதமாக ஆர்எஸ்எஸ் தடையை அவரே கூட வலியுறுத்தலாம். ட்ரம்ப்பே வேற வழி இல்லாமல் ஆர்எஸ்எஸ் இது பண்ணலாம். அந்த நான் குறிப்பிட்ட அந்த பேர் எந்தென்ன பேரில் இவங்க பண்ணுறாங்க, என்னென்ன பேரில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிஆர்எஃப் நிறுவனத்தை தடை செய்யலாம், அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்க்கு போகிற பணத்தை நிறுத்தலாம், வரி சலுகையை கட் செய்யலாம். இவ்வளவு பெரிய ஆப் இருக்குது. இது மோடிக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி. மோடி, மோகன் பகவத், இந்த ஆர்எஸ்எஸ் வகையராக்கள் எல்லோருக்கும் இவங்க நினைக்கிறீங்க நீங்கள்லாம் இவங்களுடைய தேசபக்தி, இவங்களுடைய சுதேசின்னு. இவங்க சுதேசியும் கிடையாது, தேசபக்தியும் கிடையாது. அமெரிக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன மாதிரியான லாபியில் இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். இந்த செய்தி கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது, இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னாடியே வந்தது இந்த செய்தி. ஒரு அமெரிக்காவில் லாபியிஸ்ட்டு, அவர் பேரோட சொல்லிட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். அவர் பேரை மட்டும் நான் சொல்லிடுறேன், டீட்டெயில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அவங்க அமெரிக்காவில் லாபியிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை வந்தது. இந்த நேரத்தில் அந்த இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த பிரிசம் என்ற செய்தி நிறுவனம் நடத்திய புலனாய்வு விசாரணையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்த லாபி திருட்டுத்தனம் வெளிவந்துள்ளது அப்படிங்கிறது யார் சொல்கிறான்னா, பிரிசம் என்ற செய்தி நிறுவனம், அங்கே உள்ள ஒரு மீடியா இது இந்த இதை பண்ணியிருக்காங்க. இது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர் இதை மறுத்திருக்காங்க. ராஷ்டிரிய சங்கம் இந்தியாவில் மட்டுமே செயல்படுகிறது, எங்களுக்கும் அமெரிக்க லாபிக்கும் தொடர்பு இல்லைன்னு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ அமெரிக்காவில் இருந்து பணம் வந்து செயல்படுறதுன்னு. ஆனால் இவங்க உடனே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்க லாபி ரொம்ப வெளிப்படையாக அங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த பிரிசம்ங்கிற செய்தி நிறுவனம் ஆதாரத்தோடு போட்டிருக்கு. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கொயர் பேட்டர்ன்கிற ஃபோக்ஸ் அந்த லாபி நிறுவனம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு சார்பாக அங்கே உள்ள நாடாளுமன்றம் வரையும் பேசி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சார்பில் 3.3 லட்சம் அமெரிக்க டாலரை பெற்றுள்ளது. அமெரிக்காவில் லாபி செய்கிறதுக்கு 3.3 லட்சம். அந்த நிறுவனத்தின் பேர் என்ன? ஸ்கொயர் பேட்டர்ன். யாருக்கான லாபி? ஆர்எஸ்எஸ்க்கான லாபி. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய அரசியல் பாருங்க. இவங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவனத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்றவாங்க. அப்படி பார்த்தோன்னா வேற ஒரு பேரில் வருவாங்க. ஸோ ஆனால் அவங்க எல்லாம் வந்திருக்காங்கிறத வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரையாளர் வால்டர் ரசல்ட் மீட் மற்றும் அமெரிக்க இந்திய உறவுகள் பற்றி ஆய்வு செய்து வரும் சிந்தனை குழாமின் பில்ட் ட்ரெக்சல் ஆகியோரும் இருந்திருக்கிறனர் என்பது ஆதாரத்துடன் வெளிவந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் லாபிக்குன்னு ஒரு பெரிய படையே அங்கே செயல்பட்டுருக்கு, இவ்வளோ பணம் கைமாறி இருக்குன்னு பத்திரிகைகளில் வந்திருக்கு. இது எதுவுமே எந்த அமைப்போ கட்சியோ கண்டுபிடிக்கலை. அங்கு உள்ள அமெரிக்காவில் உள்ள செய்தி நிறுவனங்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு பத்திரிகை வீக்கு அவுட்லுக் வார இதழ் வெளியிட்டது சொன்னேன். இது அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை நிறுவனம் வெளிப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய லாபி வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இப்போ இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த விருப்ப அரசியல் விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் அடியை உண்டு பண்ணும். காரணம் ஏன் சொல்கிறேன்னா, ட்ரம்ப்பை மட்டும் நம்பி நான் சொல்லலை, மம்தானி போன்றவர்களுக்கு வரக்கூடிய எழுச்சி அரசியலும் பண்ணி சொல்கிறேன். ஜப்பான்லேயும் பெரிய பெரிய நெருக்கடி வரப்போகுது. இது எல்லாம் தொடர்ச்சியாக, அதாவது ஒருபுறம் இந்தியாவில் அவர்களை வீழ்த்த முடியல, காங்கிரஸ் இன்னும் அதுக்கு தகுதியாக, அவங்களுக்கு எதிரான நிலைக்கு தகுதியாக ஒரு வலிமையாக வரலைங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது இங்கே உள்ள மத சார்பற்ற சக்திகளுக்கு. ஆனால் சர்வதேச அளவில் ஒரு மத விருப்ப அரசியல் பேசுகிற ஒரு அமைப்பு இருப்பது ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் வரணும், அந்த அனுமன் சிலை உடைப்பு, தாய்லாந்து கம்போடியா இடையில் ஒரு கடவுள் சிலை உடைப்பெல்லாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஒரு விதமான வெறுப்பு அரசியல், அதாவது இந்தியர்கள் மீதான வெறுப்பு இந்துக்கள் மீதான வெறுப்பாகவும் மாறும். அப்பாவி இந்துக்கள், இப்போ இந்துக்கள் யாரும் இந்துத்துவவாதி கிடையாது, அவன் பாட்டுக்கு பிழைக்க போயிருப்பான், படிக்க போயிருப்பான். இப்போ இவங்க மோடியினுடைய இந்த ஆர்எஸ்எஸ், இந்த மோகன் பகவத்தினுடைய இதை சராசரி அங்கே வேலை பார்க்குற இந்துக்கள் மீது ஆபத்து வரும். நம்மை போன்ற இந்துக்கள் அங்கே போய் நிற்கும் போது நமக்கும் இந்துத்துவாவுக்கும் எந்த தொடர்பு இருக்காது. ஆனால் நம்மளை வந்து மோடியினுடைய முகமாக பார்ப்பாங்க. ஓஹோ, அங்கே முஸ்லீம் அடிக்கிறியா, கிறிஸ்டின் அடிக்கிறியான்னு பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கான அரசியல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஏற்கனவே ட்ரம்ப்போடைய கட்சிக்காரர் ஒருத்தர் அனுமன் சிலையை அடித்து தூக்குனப்போ நம்ம கண்டித்தோம். ஏன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தவங்க வச்சிருக்கிறாங்க, அது எப்படிங்க நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கம்போடியா பக்கத்தில் ஒரு இந்து சிலையை, கடவுள் சிலையை இது பண்ணும்போது நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஏன் வருது? இவர்கள் இங்கே இந்தியாவில் பண்ணுகின்ற பிற மதத்தின் மீதான விருப்ப அரசியலுடைய வெளிப்பாடாக இங்கே நிறையா மாறிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தடுத்து கண்டிக்கணும்னா இப்போ இங்கே இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்.
ஸோ அமெரிக்கா மாதிரி நாடுகளையே சீண்டுகின்ற வாட்டிக்கன் போப்பு சர்ச்சையை சீண்டுகின்ற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜப்பான் மாதிரி ஒரு நாடுகளை தேவையில்லாமல் சீண்டுகின்ற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இந்தியாவுக்குள் பிரச்சனை வருகின்றதோ இல்லையோ சர்வதேச நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது. மம்தானி போன்றவர்கள் அதை உருவாக்க போகிறாங்க. எப்போவுமே பாசிசவாதிகளுக்கு இன்னொரு அவங்கள விட கடுமையான பாசிசவாதிகள் ஏகாதிபத்தியவாதிகிட்ட இருந்து தான் அழிவு வரும், எதிர்ப்பு வரும். அந்த மாதிரி தான் கடைசியில் முடிவு வரும். நல்லவன் கெட்டவன் மோதும் போது கெட்டவன் கெட்டவனாலே அழிவான். ராஜபக்சே யாரால் அடி வாங்கினார்? சிங்களர்களாலே அடி வாங்கினார். தமிழனாலே அடிக்குவார். சிங்களர்களாலே அடித்து குடும்பத்தோடு ஓடினாங்களா நடராத்திரி? ஹிட்லர் யாரால? ஜெர்மானியர், எந்த ஜெர்மானிய மக்கள் தேசபக்தியை உண்டு பண்ணாங்களோ அந்த ஜெர்மானியர்களே அடித்து கொலை பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ வரலாற்றில் சர்வாதிகாரம் பாசிசம்லாம் கடைசியில் இந்த மாதிரி முடிவை நோக்கி தான் போகும். இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ் லாபி அமெரிக்காவில் பாதிக்கப்பட போகிறது. இவருடைய வெறுப்பு அரசியல் மிகப்பெரிய ஆபத்தை நம்மை போன்ற சாமானிய இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்குமே ஏற்படுத்தும் அப்படிங்கிற அபாயத்தையும் இந்த காணொளி மூலமாக அவங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.